ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு யங் இன்வெஸ்டர் சேனல். மார்க்கெட்ஸ் பார்த்துருப்பீங்க. ஸோ மார்க்கெட் இன்றைக்கி ஒரு நெகட்டிவ் ட்ரெண்டில் தான் மூவ் ஆகிட்டு இருக்குது. ஸோ நான் பார்க்கும்போது நிஃப்டி 50 24,924 பாயிண்ட்ஸில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. 159 பாயிண்ட்ஸ் மேலே நிஃப்டி 50 நெகட்டிவில் போயிட்டுருக்கு. சென்செக்ஸ் 81,486 பாயிண்ட்ஸில் போயிட்டுருக்குது. 514 பாயிண்ட்ஸ் மேலே சென்செக்ஸ் நெகட்டிவில் இருக்குது. பேங்க் நிஃப்டி 50,309 பாயிண்ட்ஸில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. 445 பாயிண்ட்ஸ் கிட்ட பேங்க் நிஃப்டி நெகட்டிவில் இருக்குது. பேங்க் நிஃப்டியில் இன்றைக்கி எல்லா ஸ்டாக்ஸுமே நெகட்டிவில் தான் இருக்குது. ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க், ஐசிஐசிஐ பேங்க், இண்டஸ்இண்ட் பேங்க், ஆக்சிஸ் பேங்க், கனரா பேங்க், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, பேங்க் ஆஃப் பரோடா இதெல்லாமே ஃப்ளாட் நெகட்டிவ் ரேஞ்சில் இருக்குது. இது போக ஹெச்டிஎஃப்சி பேங்க், ஏயூ ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க், கோட்டக் மஹிந்திரா பேங்க், பஞ்சாப் நேஷனல் பேங்க், ஃபெடரல் பேங்க் இதெல்லாமே 1%லேருந்து 1.5% வரைக்கும் நெகட்டிவ் ட்ரெண்டில் மூவ் ஆகிட்டு இருக்கு மார்க்கெட்டில். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா விப்ரோ என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, நாங்கள் ஹார்மன் டிடிஎஸ் அப்படிங்கிற ஒரு யூஎஸ் பேஸ் கம்பெனியை வாங்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டிவைஸ் ஆஃப் இன்ஜினியரிங் இந்த செக்மெண்ட்டில் அவங்கள எக்ஸ்பேன்ஷன் பண்ணுறதுக்கு. ஸோ ஆக்சுவலி இந்த கம்பெனி அக்யூசிஷன் பண்ணுறது நேற்று நான் டீப்பாக டிஸ்கஸ் பண்ணியிருந்தேன் லாஸ்ட் வீடியோவில். அதை பார்த்துருந்தா உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும். இந்த கம்பெனி எவ்வளோ ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணியிருக்காங்க அது எல்லாமே டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். ஸோ விப்ரோ வந்து பார்த்தீங்கன்னா $375 மில்லியன், அதாவது 3200 கோடிக்கு இந்த கம்பெனி அக்யூசிஷன் பண்ணுறாங்க. பட் நான் இன்றைக்கி மேலே போகும் அப்படின்னு சொல்லி பார்த்தேன் இந்த கம்பெனி அக்யூசிஷன் பண்ணது மூலமாட்டு. ஆனால் பார்த்தீங்கன்னா அன்றைக்கி ஒரு ஃப்ளாட் நெகட்டிவில் தான் இருக்குது. 253 ரூபா வரைக்கும் போச்சு. கடைசியில் 249 ரூபாவில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. இன்றைக்கி ₹1 மேலே போச்சு. ஏன்னா 252 ரூபாவில் ஓப்பன் ஆகி 253 ரூபா போயிட்டு இப்போ 249 ரூபாவில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா விப்ரோவை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. விப்ரோ வந்து என்ன கேட்டால் இன்னும் நான் சொல்கிறது என்னோட ஒப்பீனியன் தான். ஆக்சுவலி ஒரு ₹20 கிட்ட டவுன் ட்ரெண்ட் போக சான்ஸ் இருக்குது. அதனால் பொறுமையாக இருந்து யூஸ் பண்ணலாங்கிறது என்னோட ஒப்பீனியன் விப்ரோவில். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மார்க்கெட்டில் ஃபார்மா செக்டர் ஸ்டாக்ஸும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஸ்டாக்ஸ் மட்டும் தான் பாசிட்டிவில் இருக்குது. இதில் ஃபார்மா செக்டரில் எடுத்து பார்க்கும்போது கிளென்மார்க் ஃபார்மா நெகட்டிவ்ல இருந்துச்சு, சிப்லா நெகட்டிவ்ல இருந்துச்சு. சன் ஃபார்மா ஃப்ளாட் பாசிட்டிவ்ல இருக்குது, லூபின் ஃப்ளாட் பாசிட்டிவ், பயோகான் ஃப்ளாட் பாசிட்டிவ், ரெட்டிஸ் ஃப்ளாட் பாசிட்டிவ்ல இருந்துச்சு. டிவிஸ் லேபரட்டரிஸும் ஆரோவிண்டோ ஃபார்மாவும் 1.5% கிட்ட பாசிட்டிவ்ல இருக்குது. இன்ஃப்ராவில் பார்த்தீங்கன்னா ஐடியா அன்னைக்கு 10% மேலே அப்பு, சிஎஸ்சி அவங்க 1.5% பாசிட்டிவ்ல இருக்கிறாங்க. ரிமைனிங் அதர் செக்டார் ஸ்டாக்ஸில் இண்டிகோ, பாரதி ஏர்டெல் அதெல்லாமே ஒரு பாசிட்டிவ் ரேஞ்சில் இருக்குது. சிஜி பவரும் ஒரு பாசிட்டிவ்ல இருந்துச்சு. ரிமைனிங் பவர்கிரிட், சைமண்ட்ஸ் இது எல்லாமே நெகட்டிவ்ல தான் இருந்துச்சு. ஸோ தர்மடி எங்கே விழுந்திருக்குன்னா சிமெண்ட், கிராசிம் இண்டஸ்ட்ரீஸ் 2.5% மேலே விழுந்திருக்கு. அல்ட்ராடெக் சிமெண்ட் 1.5% விழுந்திருக்கு. அம்புஜா சிமெண்ட் 1.5% விழுந்திருக்குது. ஸோ பயங்கர அடி விழுந்தது சிமெண்ட்டு. இது போக பெர்ஃபார்மிங் இண்டெக்ஸ்னு பார்க்கும்போது ஃபார்மா நல்லா பண்ணியிருக்காங்க. செகண்ட் பொசிஷனில் இன்ஃப்ரா இருக்குது. சர்வீஸ், எனர்ஜி, ஆட்டோ, ரியாலிட்டி, பிஎஸ்சி பேங்க், டெக்னாலஜி, ஃபினான்ஸ், பிஎஸ்சி, கன்சியூமர் பேங்கிங், மெட்டல், சிமெண்ட் இதெல்லாமே நெகட்டிவில் இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹெச்யூஎல், ஹிந்துஸ்தான் யூனிலிவர் லிமிடெட். இது வந்து 2619 ரூபா வரைக்கும் போச்சு. 2658 ரூபா வரைக்கும் ஒரு ஹை போச்சு. 2626 ரூபாவில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஒரு ஃப்ளாட் நெகட்டிவ்ல இருக்குது ஹிந்துஸ்தான் யூனிலிவர் லிமிடெட். ஆக்சுவலி என்ன அப்டேட்னா, ஹிந்துஸ்தான் யூனிலிவர் லிமிட்டடோட சிஎஃப்ஓ இருந்த ரித்தேஷ் திவாரி வந்து இப்போ குளோபல் ரோலுக்கு மூவ் ஆகுறாரு லண்டனுக்கு. அட் த சேம் டைம் அவருக்கு பொசிஷனில் நிரஞ்சன் குப்தா ஹீரோ மோட்டர் காப்பில் இருந்தார்ல, அவர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சிஎஃப்ஓ ரோல் எடுக்கிறாரு. ஸோ இது ரெண்டுமே நவம்பர் 1 எஃபெக்டிவ் வரும்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து ஹெச்யூஎல் பொறுத்த வரைக்கும் அப்டேட், ஹிந்துஸ்தான் யூனிலிவர் லிமிட்டடை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நிஃப்டி 50 இண்டெக்ஸில் சில சேஞ்சஸ் இருக்குது. இதில் வந்து ரீஷஃபில் நடக்குது. ஆகஸ்ட் 22 இன்னையிலேருந்து நடைமுறைக்கு வருதுன்னு சொல்கிறாங்க. மேக்ஸ் ஹெல்த் கேரும் இன்டர்குளோப் ஏவியேஷனும் உள்ளே வராங்க. வெளியே போகிறது யாரெலான்னு பார்த்தா இண்டஸ்இண்ட் பேங்க் அண்ட் ஹீரோ மோட்டர் காப் இவங்க வந்து எக்ஸிட் பண்ணுறாங்க. ஸோ அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து செப்டம்பர் 29 நடைமுறைக்கு வருதுன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு இந்த வருஷம் மார்ச்சில் நடந்தது. ஜொமேட்டோவும் ஜியோ ஃபினான்ஷியல் சர்வீஸும் உள்ளே வந்தாங்க. 2 பெரிய கம்பெனிஸ் வெளியே போனாங்க நிஃப்டி 50லேருந்து. பிபிசிஎல், பிரிட்டான் இண்டஸ்ட்ரீஸ் இவங்க 2 பேரும் வெளியே போனாங்க. அதுக்கு பதிலாக ஜொமேட்டோ, ஜியோ ஃபினான்ஷியல் சர்வீஸ் உள்ளே வந்தாங்க. இப்போ இண்டஸ்இண்ட் பேங்க், ஹீரோ மோட்டர் காப் எக்ஸிட் பண்ணுறாங்க. அதுக்கு பதிலாக மேக்ஸ் ஹெல்த் கேரும் இன்டர்குளோப் ஏவியேஷனும் உள்ளே வராங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி கமிட்டியில் அந்த ஃபார் எக்ஸாம்பிள் இன்சூரன்ஸ் நான் சொல்லியிருந்தேன் நில் டேக்ஸ் கொண்டு வர போகிறாங்கன்னு சொல்லி, அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஜிஎஸ்டி கமிட்டியில் ஒப்புதல் கொடுத்துருக்காத அப்டேட்டு. அவங்க வந்து 12%, அது மாதிரி 12%, 28% நீக்க போகிறாங்க. சின் ப்ராடக்ட்ஸுக்கு 40% வந்து டேக்ஸ் வரும். இப்போ எதெல்லாம் வைக்க போகிறாங்கன்னா 5%, 18% அந்த 2 டேக்ஸ் லாபாக வைக்க போகிறதாட்டு ஒரு அப்டேட் இருக்குது. அதுக்கு ஒப்புதலும் கொடுத்துருக்காங்க. பட் அது அக்டோபரில் தான் அது கன்ஃபார்ம் ஆகும். நெக்ஸ்ட்டு ஐடிசியில் இன்னொரு அப்டேட் வந்திருக்குன்னா, இன்றைக்கி ஐடிசி 398 ரூபா கிட்ட வந்தாச்சு. பேனிக்லாம் பயங்கரமாக அடி விழுந்துகிட்டே இருக்குது. டெய்லியும் அடி விழுந்துகிட்டே இருக்குது. ஸோ இந்த ஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா 398 இன்றைக்கி ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஸோ இதில் என்ன அப்டேட் வந்திருக்குன்னா, மார்கன் ஸ்டான்லி 469 டார்கெட் ப்ரைஸ் சொல்லியிருக்காங்க. முன்னாடி 500 ரூபா சொன்னதை 469 ரூபாய்ட்டு குறைச்சிருக்கிறாங்க ஐடிசிக்கு டார்கெட் ப்ரைஸ். பட் இந்த ஸ்டாக் வந்து லாஸ்ட் 12 மந்த்ஸில் 16% விழுந்திருக்கு. இந்த வருஷம் மட்டும் 19% விழுந்திருக்கு.
ஸோ புல் கேஸில் வந்து 691 வரைக்கும் போகலான்னு சொல்கிறாங்க. 651 முன்னாடி சொன்னாங்க, இப்போ 691 சொல்கிறாங்க. பேஸ் கேஸில் 416 வந்து முன்னாடி சொன்னாங்க, இப்போ 446 சொல்கிறாங்க. பேர் கேஸில் 294 சொன்னாங்க, இப்போ 309 சொல்கிறாங்க. ஸோ ஓவர்லாட் இது வந்து ஐடிசிக்கு மார்கன் ஸ்டான்லி அவங்களோட அப்டேட்டாக சொல்லியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட் பஜாஜோட நியூ 125cc பைக் வந்து பார்த்தீங்கன்னா ஏர்லி 2026 லான்ச் பண்ண சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட பைக் பார்க்கும்போது நல்லா தான் இருக்குது. ஏர்லி 2026 லான்ச் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது வந்து பஜாஜ் கொடுத்த அப்டேட்டு. அசோக் லேலாண்ட் வந்து ப்ராடர் எல்சிவி கவரேஜ் அதில் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. அதாவது லைட் கமர்ஷியல் வெஹிக்கிள் செக்மெண்ட்டில் ப்ராடர் செக்மெண்ட்டை ஃபோக்கஸ் பண்ணுறதாட்ட அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸ்வச் பாரத் ஃபுட் பிரிண்ட் அதை வச்சு நாங்கள் வந்து டெவலப் பண்ணோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா அசோக் லேலாண்ட் கொடுத்த அப்டேட்டு. நெக்ஸ்ட் இந்த இவி ரேஸு இது ஆகஸ்ட்டில் சேல்ஸ் இது வரைக்கும் உள்ள சேல்ஸ் எடுத்து பார்க்கும்போது டிவிஎஸ் மோட்டார் ஃபஸ்ட்டு பொசிஷனுக்கு வந்துட்டாங்க. ஸோ டிவிஎஸ் மோட்டாரோட பர்சன்டேஜ் வந்து பார்க்கும்போது ஆகஸ்ட் 25ல மார்க்கெட் ஷேர் 25% இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. அதை இவங்க ஜூலையில் வந்து பார்த்தீங்கன்னா 22 இருந்தது, இப்போ 25 இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஏத்தருக்கு எடுத்து பார்க்கும்போது 17 இருக்குது. ஏத்தருக்கு வந்து போன மாதம் 16 இருந்தது, இப்போ 17 இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஓலா எலக்ட்ரிக் பார்த்தீங்கன்னா போன மாதம் 17 இருந்தது, இப்போ 16 குறைஞ்சிருக்கு. ஹீரோ மோட்டார் காப் 10 இருந்தது, 13 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. பஜாஜ் ஆட்டோ 19 இருந்தது, இப்போ 12 குறைஞ்சிருக்கு. பஜாஜ் ஆட்டோ 5வது பொசிஷனில் இருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் டிவிஎஸ் மோட்டார், ஏத்தர், ஓலா எலக்ட்ரிக், ஹீரோ மோட்டார் காப், பஜாஜ் ஆட்டோ இந்த பொசிஷனுக்கு வந்திருக்காங்க. ஸோ ஹீரோ மோட்டார் காப்போட அந்த விடா ஸ்கூட்டர் வந்து பயங்கரமாக சேல்ஸ் ஆயிருக்கு. ஸோ அந்த பொசிஷனில் பார்த்தீங்கன்னா அவங்க இப்போ 4th பொசிஷனுக்கு வந்துட்டாங்க. டிவிஎஸ் மோட்டார் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் 3 வீலர் மார்க்கெட்டுக்குள்ளே என்ட்ரி கொடுத்துருக்காங்க. கிங் கார்கோ HDEV செக்மெண்ட்டில் ஒன்று லான்ச் பண்ணியிருக்காங்க 3.85 lakhsல. ஸோ அது வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இது போக அதில் சிஎன்ஜி வேரியண்ட்டும் நாங்கள் விரைவில் கொண்டு வரும் இந்த வருஷம் கடைசிக்குள்ளன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ நீங்கள் ஒன் டைம் ஃபுல் சார்ஜ் பண்ணிங்கன்னா 156 கிலோமீட்டர் போகும். ஸோ இதோட ஃபோட்டோ நான் காட்டுறேன். ஸோ ஓவர்லாட் இது வந்து பார்த்தீங்கன்னா டிவிஎஸ் மோட்டார் கொடுத்த அப்டேட்டு. 3 வீலர்லேயும் இவியை வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வந்திருக்காங்க மார்க்கெட்டில். 2030 ஓவரால் 3 வீலர் மார்க்கெட்டில் அதாவது இவியில் 60% நாங்கள் ஓன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது வந்து டிவிஎஸ் மோட்டார் கொடுத்த அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபெட் பேங்க் ஃபினான்ஷியல் சர்வீஸ் ஆக்சுவலி இன்றைக்கி 143 ரூபா 20 காசு அந்த ரேஞ்சில் ஒரு ஃப்ரெஷ் 52 டச் பண்ணியிருக்குது. என்னடா அப்படின்னு சொல்லி போய் பார்க்கும்போது இந்த பங்கில் பார்த்தீங்கன்னா இவங்க இந்த கம்பெனி வந்து ஃபண்ட் ரைசிங் பண்ண போகிறாங்க. ஒரு 2500 கோடி நான் கன்வெர்ட்டிபிள் டிபெஞ்சர்ஸ் மூலமாட்டு. இவங்க கோல்டு லோன்ஸ், ஹோம் லோன்ஸ், லோன் அகேன்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி, பிஸ்னஸ் லோன் சர்வீஸ் இது எல்லாமே ப்ரொமோட் பண்ணிட்டு இருக்கிறாங்க, செல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபெடரல் பேங்க் தான் இதை ப்ரொமோட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஃபெட் பேங்க் ஃபினான்ஷியல் சர்வீஸ் ஸ்டாக் பி 23 இருக்குது, புக் வேல்யூ 68 இருக்குது. பட் இப்போதைக்கு இதோட வேல்யூஷன் கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருக்குது. ஆனால் லாஸ்ட் 5 இயர்ஸ் நல்ல ஒரு சிஏஜிஆர் க்ரோத் காமிச்சிருக்கு. 41.8% ப்ராஃபிட் க்ரோத் இருக்குது சிஏஜிஆர் வச்சு பார்க்கும்போது லாஸ்ட் 5 இயர்ஸில். ஆனால் இப்போதே வெயிட் பண்ணுங்கள், ஆல்ரெடி இருக்குன்னா வச்சுக்கோங்க இந்த பங்கில். ஸோ இன்னைக்கு ஃப்ரெஷ் 50 ஹை டச் பண்ணதுக்கு ஃபண்ட் ரைசிங் பிளான் அதை வச்சு தான் அந்த பங்கு மேலே போயிருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எட்டர்னல் ஷேர். ஆக்சுவலி எட்டர்னல் மீன்ஸ் ஜொமேட்டோ தான். ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா பிளிங்கிட் ஃபுட்ஸை வந்து அவங்களோட நியூ சப்சிடியாட்டு ஃபுட் சர்வீஸ் செக்மெண்ட்டில் இன்கார்பரேட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஜொமேட்டோட கம்பெனியான எட்டர்னல் லிமிடெட் கொடுத்த அப்டேட்டு. ஸோ 10 minutes ஃபுட் டெலிவரி செக்மெண்ட் பிஸ்ட்ரோக்கு கீழே இவங்களோட டிமாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணுறாங்க பெங்களூர், டெல்லி, NCR ரீஜனில். ஆர்பிஎல் பேங்க் கொடுத்த அப்டேட்டு இவங்களோட ரீட்டைல் செக்யூர் லோன்ஸை வந்து 60% டார்கெட் பண்ணுறாங்க அவங்களோட போர்ட்ஃபோலியோவில். ஸோ அது இல்லாமல் டயர் 3, டயர் 2 மார்க்கெட்டில் MSME பிஸ்னஸை வந்து பார்த்தீங்கன்னா டெவலப் பண்ணுறதுக்கு, அது இல்லாமல் செல்ஃப் எம்ப்ளாய்ட் மோர்டேஜ் லோனு, மைக்ரோ லோன் அகேன்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி இதில் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. ஸோ இவங்களோட ரீட்டைல் போர்ட்ஃபோலியோ வந்து 30,946 கோடியாக இருக்குது. ஸோ ஓவரால் இது வந்து ஆர்பிஎல் பேங்க் கொடுத்த அப்டேட்டு. டெபிஸ் லெபார்டரிஸ் ஆக்சுவலி இன்றைக்கி மார்க்கெட்டில் 2% மேலே பாசிட்டிவில் தான் இருந்துச்சு. 28.5% மேலே போகும் இந்த ஸ்டாக்குன்னு சொல்லி சிட்டி ப்ரெடிக்ட் பண்ணுறாங்க. 7,750 ரூபா பைக்கால் கொடுக்குறாங்க. 7,750 ரூபா டார்கெட் ப்ரைஸு. அவங்க மென்ஷன் பண்ணுறது ஓர் ஃபார் கிளீப்ரான் அப்படிங்கிற ஓரல் GPH ஒன்று வந்து சேல்ஸ் 2030 $15 பில்லியன் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அந்த வருஷம் $300 மில்லியன் $200 மில்லியன் வரைக்கும் போகும் அப்படின்னு சொல்லி இந்த கம்பெனிக்கு பாசிட்டிவ் அப்டேட்டாக சொல்கிறாங்க. இது வந்து டெபிஸ் லெபார்டரிஸை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. இதில் 30 அனலிஸ்ட்டில் 11 பேர் பைக்கால், 6 பேர் ஹோல் கால், 13 பேர் செல் கால் கொடுக்குறாங்க டெபிஸ் லெபார்டரிஸுக்கு. இன்றைக்கி 6,148 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. 2% மேலே பாசிட்டிவ் வந்துச்சு. KPI கிரீன் எனர்ஜி SPV அப்படிங்கிற இது நேமில் KPIN கிளீன் பவர் 1 LLP அப்படிங்கிற ஒரு கம்பெனியை பார்த்தீங்கன்னா இன்கார்பரேட் பண்ணியிருக்காங்க. இது வந்து டெவலப், டிரான்ஸ்ஃபார்ம், டிஸ்ட்ரிபியூட், டிரான்ஸ்மிட், சேல்ஸ், சப்ளை கைண்ட் ஆஃப் பவர் எலக்ட்ரிக் எனர்ஜி யூசிங் விண்ட் எனர்ஜி அந்த செக்மெண்ட்டில் இருப்பாங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. இது வந்து KP எனர்ஜி கொடுத்த அப்டேட்டு. காத்ரேஜ் ப்ராப்பர்ட்டிஸ் 7.8 ஏக்கர் லேண்ட் பார்சல் வந்து ஹைதராபாத்தில் வாங்கியிருக்காங்க. ஸோ இது மூலமாட்டு 3,800 கோடி ரெவன்யூ பொட்டன்ஷியல் கிரியேட் பண்ணலான்னு சொல்கிறாங்க. 547 கோடிக்கு தான் வாங்கியிருக்காங்க. இது காத்ரேஜ் ப்ராப்பர்ட்டிஸ் கொடுத்த அப்டேட்டு. டாட்டா ஓன் பண்ணுற ஏர் இந்தியா. ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா 9,568 கோடி லாஸ் ஃபேஸ் பண்ணியிருக்காங்க ஃபினான்ஷியல் 25ல்.
ஸோ பட் மேஜர் ஏர்லைன்ஸாக இருக்கிற இண்டிகோ பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட்டு, ஆகாஷா, ஸ்பைஸ் ஜெட் அவங்களும் லாஸ் தான் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் ஏர் இந்தியா மட்டுமே 9568 கோடி வந்து ஃபினான்ஷியல் 25ல லாஸஸ் ஆட்டு போஸ்ட் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஏர் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் எஸ் பேங்க்கில் வந்து அப்டேட்டு. எஸ் பேங்க் நான் கன்சிடர் பண்ணேன், பட் பெருசாக ரிட்டர்ன்ஸே இல்லை. ரீசன் பார்த்தீங்கன்னா 22 ரூபாயில் வாங்கினேன், அதுக்கப்புறம் மூமெண்ட்ஸே இல்லை, அப்படியே தான் இருக்குது. 22 ரூபாயை தாண்டி போல. எஸ் பேங்க்கில் இப்போ இன்னொரு அப்டேட் வந்திருக்குன்னா, ஷேர் ஹோல்டர்ஸ் வந்து MD and CEO இருக்கிற பிரசாந்த் குமாரை வந்து ஏப்ரல் 2026 வரைக்கும் ரீஅப்பாயின்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இது வந்து எஸ் பேங்க்கில் வந்த செய்தி இன்னைக்கு. பட் ஃப்ளாட் நெகட்டிவ் ட்ரெண்டில் தான் இருக்குது எஸ் பேங்க். பட் ரீசன்ட்லி ரிசல்ட்ஸ் வந்து ப்ராஃபிட் 92%, 150% இன்க்ரீஸ் ஆனாலும் ஸ்டாக் ப்ரைஸ் நான் வாங்கின 22 ரூபாயை தாண்ட மாட்டேங்குது. ஹியூண்டாய் பார்த்தீங்கன்னா ப்ரோ பேக் அப்படிங்கிற ஒரு எக்ஸ்டரை லான்ச் பண்ணியிருக்காங்க. எக்ஸ்டர் ப்ரோ பேக் 7.98 lakh rupeesல வந்து இதை கொண்டு வந்திருக்காங்க. டைட்டன் கிரே மேட் ஃபினிஷில் வந்து இதை கொண்டு வந்திருக்காங்க. இது வந்து ஹியூண்டாய் மோட்டார்ஸ் கொடுத்த அப்டேட்டு. SUV செக்மெண்ட்டில் தான் கொண்டு வந்திருக்காங்க ஹியூண்டாய் மோட்டார்ஸ். டாடா மோட்டார்ஸுக்கு டார்கெட் ப்ரைஸ் வந்திருக்குது 722 ரூபா சொல்கிறாங்க தேவன் சாக்ஸ்கி. ஸோ டாடா மோட்டார்ஸும் பார்த்தீங்கன்னா ஸ்லோவாக யூஸ் பண்ணிக்கோங்க, ஐடிசியும் ஸ்லோவாக யூஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து என்னோட தனிப்பட்ட ஒப்பீனியன். நான் இதில் வந்து பார்த்தீங்கன்னா 1-2 பிக் பண்ணிட்டு தான் இருக்கிறேன் டாடா மோட்டார்ஸில். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 679ல் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது டாடா மோட்டார்ஸ். இன்றைக்கி ஒரு ஃப்ளாட் நெகட்டிவ் ட்ரெண்டில் தான் இருக்குது. ஸ்டில் 10 times கீழே தான் ஏர்னிங்ஸில் இருக்கிறாங்க டாடா மோட்டார்ஸ். டிட்டாகர் ரயில் சிஸ்டம் கார்டன் டிசிபிள்டஸ்ட் வந்து 467 கோடி ஒர்த் ஆஃப் டீல் வின் பண்ணியிருக்காங்க. ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன் ட்ரேடிங் பேண்ட் சம்மந்தமாட்டு. ஸோ சாரி, இவங்க வந்து டீல் வின் பண்ணியிருக்காங்க. அட் த சேம் டைம் ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன் ட்ரேடிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனி இப்போ பேன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து GRSE கார்டன் டிசிபிள்டஸ்ட் வந்து அந்த 467 கோடி ஒர்த் ஆஃப் லெட்டர் ஆஃப் இன்டென்ட் வின் பண்ணியிருக்காங்க. அப்போலோ ஹாஸ்பிட்டல்ஸ் இன்றைக்கி ஃப்ளாட் நெகட்டிவ்ல வந்துச்சு. ஆக்சுவலி ப்ரொமோட்டர் என்டிட்டி பார்த்தீங்கன்னா சம் பர்சன்டேஜ் ஆஃப் ஸ்டேக் 1.25% ஸ்டேக் வந்து டைல்யூஷன் பண்ணாங்க, சுனிதா ரெட்டி. ஸோ அந்த பேஸில் அந்த பங்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு ஃப்ளாட் நெகட்டிவ் ட்ரெண்டில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஹிண்டால்கோ வந்து 10-year ரெக்கார்டு வந்து பார்த்தீங்கன்னா செட் பண்ணியிருக்கிறாங்க. 18,000 கோடி நாங்கள் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சருக்கு ஸ்பெண்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி KM பிர்லா அவர் வந்து அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவர்லாட் இது வந்து ஹிண்டால்கோ கொடுத்த அப்டேட்டு. நெக்ஸ்ட்டு L&T ஃபினான்ஸ் வந்து கூகுள் பே கூட பார்ட்னர்ஷிப்பில் வராங்க. இந்த டிஜிட்டல் பர்சனல் லோன் ஆஃபரிங்ஸ் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கு L&T ஃபினான்ஸும் கூகுள் பேயும் பார்ட்னர்ஷிப்பில் வரதாட்டு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ஓவர்லாட் இது வந்து பார்த்தீங்கன்னா பர்சனல் லோன்ஸ் வந்து டைரக்ட்லி பேமெண்ட் பிளாட்ஃபார்மில் செலுத்துறதுக்கு கூகுள் பே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது வந்து L&T ஃபினான்ஸ் கொடுத்த அப்டேட்டு. நெக்ஸ்ட் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸோட ஆனுவல் ஜெனரல் மீட்டிங் இருக்குது விரைவில். ஸோ அந்த ஆனுவல் ஜெனரல் மீட்டிங்கில் CLSA கொடுக்குற அப்டேட்டு. ஸோ இதோட டார்கெட் ப்ரைஸ் 1650 ரூபா வரைக்கும் போகும் அப்படின்னு சொல்கிறாங்க. 16% மேலே போக சான்ஸ் இருக்குது. அது இல்லாமல் ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ, ஆப்ரேட்டிங் கேஷ் ஃப்ளோ அது வந்து பார்த்தீங்கன்னா $5 billion இருக்கும். ஏன்னா ஆயில் அண்ட் கேஸஸோட கஸ்டமர்ஸ் இன்க்ரீஸ் ஆகுறாங்க அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. இன்ட்ரெஸ்ட் காஸ்ட் கேபிட்டலைசேஷன் 33% இருக்கும் அவங்களோட அக்கௌண்டிங்லான்னு சொல்கிறாங்க. JP Morgan 1695 ரூபா டார்கெட் ப்ரைஸ் சொல்லியிருக்கிறாங்க. இது வந்து ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் மேசகான் டாக்ஷிப் பில்டர்ஸ் GRSE இந்த பங்குகள் எல்லாமே ஃபோக்கஸில் இருக்கும். கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா 60,000 கோடி ஒர்த் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து ஸ்கீம்ஸை வந்து ஷிப் பில்டிங் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒதுக்குறாங்க. ஸோ இந்த ஸ்கீம்ஸ் மூலம் மட்டும் பயனடைய போகிறதுனா ஒன்று கொச்சின் ஷிப்யார்டு, மேசகான் டாக்ஷிப் பில்டர்ஸ், கார்டன் டிசி பில்டர்ஸ், இன்னொன்று வந்து ஷிப்பிங் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா. இந்த 4 கம்பெனி தான் பெனிஃபிட் அடைய சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த 60,000 கோடி ஸ்கீமில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனிலாம் பயனடைய இருக்கிறதுனால நேற்று மார்க்கெட்டில் நல்ல பர்ஃபார்மன்ஸில் இருந்துச்சு இந்த கம்பெனிஸ் எல்லாமே. இர்கானோட பங்குகள் இன்றைக்கி மேலே போச்சு. இர்கான் இன்டர்நேஷனல் லிமிடெட் ஆக்சுவலி 510 கோடி ஒர்த் ஆஃப் லெட்டர் ஆஃப் அவார்டு வந்து மெகாலயா கவர்மெண்ட் வந்து கிடச்சிருக்கு. எக்கலவியா மாடல் ரெசிடென்ஷியல் ஸ்கூல் வந்து பில்ட் பண்ணுறதுக்கு ஆக்சுவலி 36 monthsல அந்த ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் பண்ணணும். 510 கோடி ஒர்த் ஆஃப் ப்ராஜெக்ட் இர்கான் இன்டர்நேஷனல் கிடச்சிருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ரேர் எர்த் மேக்னட்டோட சப்ளை வந்து இப்போ கரெக்டாக இருக்குது. ஏன்னா விச் மீன்ஸ் நம்மளோட ஃபாரின் மினிஸ்டர் வந்து சைனாவை சேர்ந்த ஃபாரின் மினிஸ்டர் கூட பேச்சுவார்த்தை நடத்தினதுனால அது வந்து பார்த்தீங்கன்னா அது சப்ளை எல்லாமே கிளியர் ஆயிருக்கு. இப்போ ரேர் எர்த் மேக்னட் நாங்கள் தருவோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதனால சேத்தோட ப்ரொடக்ஷனில் டெலிவரிஸில் டீலர்ஷிப்பில் எந்த பிரச்சனையும் இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ மேக்னட் சப்ளை வந்து ரிசீவ் விச் மீன்ஸ் அது சீரானதுனால இப்போ ப்ரொடக்ஷனில் எந்தவித பிரச்சனையும் இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது வந்து பஜாஜ் ஆட்டோ கொடுத்த அப்டேட்டு. பராஸ் டிஃபென்ஸ் 45.3 crores ஒர்த் ஆஃப் ஆர்டர் பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட் வந்து வின் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இது வந்து பராஸ் டிஃபென்ஸ் கொடுத்த அப்டேட்டு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலி இந்த வீடியோவில் சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணோம். அந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.